2002 ஜெயலலிதா அம்மா மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அது முஸ்லிம்களுக்கு எதிரானது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, பாதிரியார்களுக்கு எதிரானது, இமாம்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் சொன்ன போது இல்லை இல்லை அது எங்களுக்கு எதிரானது, தலித்துகளுக்கு எதிரானது என்று சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்பதான் 2002 தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை எடுத்தோம். மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்த போது அன்றைக்கும் அந்த சனாதன அரசியலை எதிர்ப்பதிலே தீவிரம் காட்டியிருக்கிறோம். அதுல இருந்து இன்னைக்கு நாம மாறல. அதே அம்மையார் இன்னொரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆடு கோழி பலியிடக்கூடாது. என்னென்ன ஆடு பலியிடுவாங்க, கோழி பலியிடுவாங்க, வேற என்ன பன்றி பலியிடுவாங்க. இதெல்லாம் பலியிடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. உடனே நாம சேலத்தில் ஒரு மாநாடு போட்டோம். இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு மாநாடு, எதிர்ப்பு மாநாடு. அந்த பண்பாட்டை எங்க மேல திணிக்காத. எங்க குலதெய்வத்துக்கு நாங்க சாராயம் வச்சு படைப்போம், அது எங்க கலாச்சாரம். எங்க குலதெய்வத்துக்கு நாங்க கோழிய வெட்டி சமைச்சு கறி சமைத்து, எங்க முன்னோர் முப்பாட்டை செத்து போயிருப்பான், அவன் பேரு மாயவன், என் குலதெய்வம் பேரு மாயவன். அவன் உண்மையா பிறந்து வளர்ந்து வாழ்ந்தவன், அவன் செத்து போயிட்டான். அவனுக்கு நடுகள் நட்டு படைக்கிறோம். நாங்க மீன் படைப்போம், கருவாடு படைப்போம், பன்றியை வெட்டி பன்றி கறியை சமைச்சு அதை சாப்பிடுவோம், படைச்சு சாப்பிடுவோம். இது எங்க கலாச்சாரம். இதை தடுக்கிறது நீ யார்? இதை தடுத்துட்டு குலதெய்வத்தெல்லாம் வழிபடாத, நீ பெருந்தெய்வத்தை வழிபடு, அப்படியே சனாதனத்துக்குள்ள நுழைஞ்சு பிஜேபி போய் ஓட்டு போடுன்னு சொல்றியா? திடீர்னு இன்னைக்கு முருக பக்தர், அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு. அங்க போனா ராமர் பக்தர், பீகார் போனா கிருஷ்ண பக்தர், மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர், மேற்கு வங்கம் போனா காளி பக்தர், தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர், கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர். எத்தனை வேஷம் போடுறான் பாருங்க பிஜேபி காரன் மக்களை ஏய்ப்பதற்கு. என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா? குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா? மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா? ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா? பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா? கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா? இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா? தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? நீட் வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா? ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? மதமாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா? திடீர்னு முருக பக்தன் என்ன கேட்டான்? முருக பக்தன் என்ன, பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிர்தம் கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு வர போறான், இங்க இருந்து நடந்து போறான். முருக பக்தனுக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே, நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற? இதுதான் சனாதன புத்தி, உத்தி, அரசியல். இந்த மக்களை மதத்தை சொல்லி மயக்க பார்க்கிறார்கள். தலித்துகளை இந்துக்கள் தானே. இதே பிஜேபி காரன் தலித்துகள் தெருக்கு தேர் வரணும்னு போராடி இருக்கிறானா? மேல் பாதியில கோயிலை திறக்கணும்னு போராடி இருக்கிறானா? சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா? சேரிகளை கொளுத்தும் போது கண்டித்திருக்கிறானா? இங்க வேப்பந்தட்டில கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டான், ஸ்டே கொடுத்துட்டான். ஒரு 100 மீட்டர் எஸ்சி தெருவுக்கு தேர் வரட்டும்ன்றான். முடியாதுன்னு கலெக்டர் சேர்ந்து தீர்மானம் போடுறான். கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே இரு. இது என்ன தீர்மானம்? இது கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இரு. அப்படியே இருன்னு சொல்றதுக்கு தான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிற வேலையை செய்யறாங்க. அவன் என்ன சொல்லி இருக்கணும்? ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி. அந்த காலம் வேற, 1945க்கு முன்ன இருந்தது வேற, 1950க்கு முன்ன இருந்த இந்தியா வேற, 50க்கு பின்னால இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. 50க்கு முன்னால இருந்த இந்தியா மனு இந்தியா, அது மனு இந்தியா. மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். அவ எழுதின சட்டம் மனு சாஸ்திரம், புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டிடியூஷன். 50க்கு பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா. இந்த இந்தியாவில் 100 மீட்டர் தேர கொண்டு வர மாட்டேன்னு நீ சொல்றனா, நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச? நீ எதுக்கு ஐபிஎஸ் படிச்ச? பாத்தீங்களா, இயற்கை நமக்கு ஒத்துழைப்பு தருதா இல்லையா? போயிருச்சு.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.